இப்போ 25ல் பட்ஜெட் எழுத்தவங்க இப்போ ஏன் நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? கோலத்தனங்கிறது மக்களுக்கு தெரியாதா? இங்க இருக்க சினி ஃபீல்டிலே உங்களை சார்ந்த எல்லாத்துக்குமே தெரியும் போது மக்கள் மத்தியில் அது ஏன் தெரியாது? இருட்டை கொண்டு ஓட்டு அடைக்கிறீங்க. உங்க பலகீனத்தை மறைக்கிறதுக்கு பொய்யா ஒரு கட்டுக்கதையை சொல்றீங்க. வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்லிட்டு இருக்காங்க தாவேக்கா. வீட்டுக்கு 2 இதன் ஓட்டு அடிப்படையில தான் திமுக வெர்சஸ் தாவேக்கா தான் 2026. அதான் வீட்டுக்கு 2 ஓட்டு ரஜினிகாந்துக்கு இருக்கு, வீட்டுக்கு 1 ஓட்டு சிவகார்த்தியனுக்கு இருக்குது, வீட்டுக்கு 1 ஓட்டு அஜித்துக்கு இருக்குது, வீட்டுக்கு 1 ஓட்டு விஜய்க்கு இருக்குது. இந்த 4 ஓட்டும் தமிழ் தேசியத்தால கவரப்பட்டு சீமானுக்கு இந்த 4 ஓட்டும் வரும். வீட்டில் இருக்க 1 ஓட்டு கொள்கை இல்லாத விஜய்க்கு சொல்லும் போது வீட்டில் உள்ள 4 ஓட்டும் பறையர் வீடுன்னா 5 விழுக்காடு பறையர்களுக்கு சீமான் தான் உயர்த்தி கேட்கிறாருன்னு அது சீமானுக்கு போகும். தேவேந்திர குல வேளாளர் வீடுன்னா நமக்கு இடஒதுக்கீடு உயர்த்தி கேட்கிறாரு, நம்ம டீலிஸ்டிங் இதுக்கும் சீமான் தான் இருக்கிறாருன்னு சீமானுக்கு போகும். தமிழர்கள் உணர்வு கொண்டவங்கன்னா தமிழர்ந்து வந்ததான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்ங்கிறதுல விஜய்க்கு கருத்து இல்லை, சீமான் தான் பேசுறாருன்னு ரஜினி ரசிகரா இருந்தாலும் அஜித் ரசிகரா இருந்தாலும் அவரு உருது முஸ்லீமாட்டோ நாயராட்டோ இல்லாம தமிழ் பேசும் ஜாதியை சேர்ந்தவராக இருந்தான்னா அந்த ஓட்டு சீமானுக்கு போகும். இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிற எண்ணம் கொண்ட வாக்காளர்கள் வாக்கு சீமானுக்கு போகும். ஸோ வீட்டுக்கு 2 ரஜினி ரசிகர்கள், ஒரு அஜித் ரசிகர், ஒரு சிவகார்த்தியன் ரசிகர், ஒரு விஜய் ரசிகர் இருக்கும்போது மற்ற ரசிகர்கள் வாக்கு வந்து தமிழ் தேசிய அடிப்படையில் சீமானுக்கு போகும். ஏன்? அமெரிக்காவில இருந்து வர்றவனே விஜய் பேனரை வச்சுக்கிட்டு விஜய் ஃபேன்ஸ் அசோசியேஷன் வரக்கூடியவனே திருச்சியில சீமான் மாநாட்டுக்கு வரோம், அவன் ரீல்ஸ் போட்டு இதுக்காக வரோம், விஜய்க்கு நாங்க ரசிகர் தான், தமிழ் உணர்ச்சிக்கு பிரபாகருக்கு பிறகு சீமான் தாண்டி வராங்க. ஸோ வீட்டுக்கு ஒரு ரசிகர் இருப்பான், அது ஓட்டல்ல. வீட்டுக்கு 2 ரஜினி ரசிகர் இருக்கக்கூடியவன் தமிழ் உணர்வுல சீமானால கவரப்பட்ட சீமானுக்கு வாக்களிப்பான். நீ அதை சொன்னா கற்பனை, நீ சொன்னா அதை அடிச்சு இருக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் தம்பி. இப்ப அப்படி பார்த்தா இங்க தாவேக்கா வெர்சஸ் திமுக இல்ல, தாவேக்கா வெர்சஸ் நாத்தாக்கான் தான் வரும், நாம் தமிழர் தான் வரும். இப்போ தாவேக்காவுக்கு போட்டி நாம் தமிழர் தான் இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? நாம் தமிழர் வந்து திமுக அண்ணா திமுக என்ற ப்ரூவ்டு பார்ட்டிக்கு எதிராக தான் களத்துக்குள்ள வராங்க.